அவசரமாக இரவிலே நிறைவேற்றப்பட்ட இருட்டு சட்டம் வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்களிடமிருந்து திருடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்த சட்டம் என்கிற பெயரில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பில் மிக சிறப்பானதாக தமிழகம் முழுவதிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கண்டன பொதுக்கூட்டம் அதிலே பண்ருட்டியிலே நடைபெறுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற எனது மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, எனக்கு முன்னாலும் பின்னாலும் கண்டன உரைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழங்க இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நிர்வாக பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தோழமை கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, பெருந்திரளாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒரு காலமும் அமுல்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற நெஞ்சுரத்தோடு வருகை புரிந்திருக்கிற ஜமாத்தார்களே, ஆஜிமார்களே, உலமா பெருமக்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் நான் துவக்கமாக வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக ஜமாஅத்துல் உலமா சபை இது போன்ற ஒரு மாபெரும் கண்டனத்தை பதிவு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் ஒரே நாளிலே அமைத்து தமிழகம் முழுவதும் இன்று வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான குரல்களை உயர்த்துவதற்கு ஒத்துழைப்பு செய்திருக்கிற ஏற்பாடுகளை செய்திருக்கிற மாநில ஜமாஅத்துல் உலமா சபைக்கு நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே முதலிலே வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்திய தேசத்திற்கே முன்மாதிரியாய் தமிழக சட்டமன்றத்திலே பாசிச பாஜகவை தனிமைப்படுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும், ஏற்க முடியாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த மாநாட்டின் வழியாக, கண்டன பொதுக்கூட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக நிறைவேற்றப்படுவதற்காக அவசரமாக விவாதங்களை முன்வைத்த பொழுது தமிழகத்தின் தனித்துவத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் பிரத்யேகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தலைமையினர் தொல் திருமாவளவன் அவர்கள், இவர்கள் எல்லாம் மிக ஆழமானது ஒரு கருத்தோடு அவைகளை எதிர்த்தார்கள், எதிர்த்து வாக்குமளித்தார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சட்டமன்றத்திலேயும் அனைத்து ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள் பாஜக என்கிற ஒரு கட்சியை தனிமைப்படுத்தி அனைவர்களும் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும், ஏற்க முடியாது என்கிற நிலையோடு வாக்களித்தமைக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே, வக்ஃபு சொத்துக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு இதற்கென்று ஒரு திருத்த சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும்? எல்லோரும் சொல்வது போலதான் வக்ஃபு சொத்துக்களை எப்படியாவது அபகரித்துக் கொள்ள வேண்டும், இது எல்லோருக்குமே தெரிகிறது. இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்திய நாட்டிலே, இந்திய தேசத்திலே தனிநபர் சட்டங்கள் என்று ஒவ்வொரு மதத்தினருக்கும் உண்டு. ஏறத்தாழ 400க்கு மேற்பட்ட தனிநபர் சட்டங்கள் இருப்பதாக அறிக்கைகள் சொல்கிறது. அதிலே இஸ்லாமிய சமூகத்திற்கான தனிநபர் சட்டங்கள் என்று பார்க்கிற போது அதை நாம் ஷரியத் சட்டம் என்று தனிநபர் சட்டங்களாக பின்பற்றுகிறோம்.
குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் பொதுதான். ஆனால் சிவில் சட்டங்கள் என்று சொல்கிற அடிப்படையிலே தனிநபர் சட்டங்களை இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது என்று பார்த்தீர்கள் சொன்னால் மிக முக்கியமாக 4 விஷயம். ஒன்று திருமண விவகாரங்கள், இரண்டாவது விவாகரத்து செய்திகள், மூன்றாவது சொத்துரிமை பாகப்பிரிவினை, நான்காவதாக இருக்கிறது இந்த வக்ஃபு பரிபாலனங்கள். இந்த 4 விஷயங்கள் தான். இப்ப இந்த 4 விஷயங்களை நாம் சரியா சட்டங்களாக நாம் இங்கே பின்பற்றுகிறோம். ஆகவே இங்கே வாழுகிற இஸ்லாமியர்களை ஷரியத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறை இவர்களிடமிருந்து இந்த தனிநபர் சட்டங்களை பறிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற இந்த தனிநபர் உரிமைகளை பறிக்கிற செயல் திட்டம் தான் முத்தலாக் தடை சட்டமாக இருக்கலாம். அதே போன்று அதனை தொடர்ந்து இந்த வக்ஃபு திருத்த சட்டமாக இருக்கலாம். எப்படி என்று சொன்னாலும் இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்திய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போராட்டங்களிலே இந்த பாஜக ஒன்றிய அரசு முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதற்கு திட்டமிட்டு தயாரித்த அந்த வரையறைகளை இந்த முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால், பேப்பர்களை தூக்கி கொண்டு வட்டாட்சியர் அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் ஓடி போய் நாங்கள் நாட்டின் பிரஜைகள், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிரூபிப்பதற்காக அலைவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்திய முஸ்லிம் சமூகம் ஒரு தெளிவான முடிவை முன்னெடுத்தது. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் பேப்பரை உயர்த்துகிறோம். என்ன பேப்பர் என்று சொன்னால், நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிற முடிவு. அதுதான் எங்களுடைய பேப்பர். நாங்கள் ஏற்கவில்லை. நாங்கள் சிஏஏவை, என்ஆர்சியை, என்பிஆரை பாய்காட் பண்றோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் யார் எங்கள் குடியுரிமையை நிரூபிக்க சொல்வதற்கு என்று நாம் கேள்வியை முன்னெடுத்தோம். அன்பார்ந்த சொந்தங்களே, அதுபோலதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்திய முஸ்லிம்களோடு மதச்சார்பினை மதிக்கிறவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர்கள் இன்று நம்மோடு கரம் கோர்த்து நிற்கிறார்கள். நாம் இந்த நேரத்திலே ஒத்த குரலோடு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலமும் அரசியல் அமைப்பை மதிக்கிற நாங்கள், அம்பேத்கரை கொண்டாடுகிற நாங்கள், மதச்சார்பின்மையை கொண்டாடுகிற நாங்கள், ஒரு காலமும் நீங்கள் குறுக்கு வழியிலே எங்கள் தனிநபர் சட்டத்தை அபகரிப்பதற்கு நீங்கள் வந்தால் ஒரு காலம் நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்பதுதான் இந்திய முஸ்லிம்கள் நிலைப்பாடாக இருக்கிறது. அன்பார்ந்த சொந்தங்களே, பொதுவாக வக்ஃபு சொத்துக்கள்ல ஒரு அரசு முடிவெடுப்பதல்ல. ஒரு அரசு முடிவெடுக்க முடியுமா? இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களே முடிவெடுக்க முடியாது. இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள், அது அல்லாஹ்வுடைய வேதம், இறை தூதரின் மொழிகள் எவ்வாறு அதை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படிதான் பரிபாலனம் செய்ய முடியும். அதற்காக நியமிக்கப்படுகிற முத்தவள்ளிகளாக இருக்கட்டும், அதற்காக நியமிக்கப்படுகிற அறங்காவலர்களாக இருக்கட்டும், எல்லோரும் அதை நிர்வகிப்பவர்கள் தான். முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆகவே வக்ஃபு சொத்துக்கள் இறை சொத்து, அதை நிர்வகிக்கிற அதிகாரம், அதிலே முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மட்டுமே உள்ளது. ஷரியத்தினுடைய நிலைப்பாடு தான். அதற்கு மாற்றமாக அரசு, அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், யார் அதிலே மூக்கை நுழைத்தாலும் நாங்கள் ஒரு காலமும் அதற்கு கட்டுப்பட மாட்டோம், ஏற்க மாட்டோம். இது எங்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற உரிமை, ரைட்ஸ், ஏற்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நாம் நிறைவாக சொல்லுவோம், ஷரியத்து சட்டம் என்பது நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கான சட்டம். அதை ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பொதுவாக இவர்கள் என்ன தேதியை முன்னெடுக்கிறார் சொன்னா, பாய்லர் தேதி. இந்த முஸ்லிம்கள் பொது நிலையிலே இருக்க வேண்டும். இவர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் சுயமாக சிந்தித்தார் என்று சொன்னால்
இவர்கள் பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தார்கள் சொன்னால் சுய முன்னேற்றத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்து செல்வார்கள். ஆகவே இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களை பதட்ட நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்பது ஒன்றிய பாஜக அரசின் நிலைப்பாடு. எங்களை நீங்கள் பதட்ட முடியாது, எங்களை நீங்கள் பதட்டப்படுத்த முடியாது. நாங்கள் மிக அமைதியானவர்கள், ஆழமாக யோசிப்பவர்கள். உங்களுடைய சதிகளை எதிர்த்து கொண்டு நாங்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் அதிகாரத்தில், சமூகத்தில் உயர்ந்து கொண்டே போவோம். உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. அத்தீன் உயரு வலா யுலா அலை. இந்த தீன் உயரும், இந்த தீன் வெற்றி பெறும். ஒரு காலம் உங்களால் நிறுத்த முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னோடு வருகை புரிந்திருக்கிற SDPI சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.